அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த உலகத்தில் பணபலத்தோட அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பிள்ளைகள் சுதந்திரமாக தவறு செய்கிறார்கள். காரணம், நம்ம பெற்றோர்கள் எப்படி நம்மளை காப்பாற்றி விடுவார்கள் என்ற அந்த நம்பிக்கை தான் சுதந்திரமாக தவறு செய்ய அவர்களை தூண்டி விடுகிறது. இந்த நிலை தன்னை சார்ந்தவர்கள், தன்னுடைய குடும்பத்தவர்கள், தன்னுடைய பிள்ளைக்கு கூட வந்து விடக்கூடாது என்பதில் கண்ணு கருத்துமாக இருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹுல் புகாரி, முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வாந்திர் அஷீரத்தக்கல் அக்கரபீன் என்ற ஒரு வசனம் இறங்கியது. நபியே, உங்களுடைய நெருங்கிய குடும்பத்தினரை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்பதுதான் அந்த வசனம். தன்னுடைய நெருங்கிய குடும்பத்தினர் அனைவர்களையும் குடும்பத்தோடு அழைச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு நபராக பார்த்து சொல்கிறாங்க, உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. லா துகுனி அன்க மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்ட்ட இருந்து உங்களை என்னால் எந்த விதத்திலும் பாதுகாக்க முடியாது, உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. இறுதியாக தன்னுடைய மகளை அழைக்கிறாங்க. அழைச்சிட்டு சொல்கிறாங்க, யா ஃபாத்திமா சைல்னிமா ஷேத்திமிமால், இந்த உலகத்தினுடைய செல்வத்திலிருந்து எதை நீ நினைக்கிற அதை நீ கேள், அல்லாஹுடைய உதவினால் என்னால் தர முடியும். ஆனால் லா துகுனி அன்க மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்ட்ட இருந்து மறுமையினால் உன்னை என்னால் பாதுகாக்க முடியாதுமா, உன்னை நீ பாதுகாத்துக்கொள், நல்லறத்தில் ஈடுபடுத்திக் கொள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உணர்வு தான் நமக்கு இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் தஆலா.